மனைவி. இதன் ஆசிரியர் கைடி மாப்பாசான். அந்த 3 நண்பர்களும் தத்தம் மனைவியரோடு இல்லாமல் தனியாக அன்று மாலை சந்தித்து கொண்டனர். இப்படியான சந்திப்புகள் அவர்கள் திருமணங்களுக்கு முன்னிருந்தே அவர்கள் கடைபிடித்து வரும் ஒரு முறைதான். நேரம் பார்க்காமல் மதுவருந்து கொண்டு இரவு உணவை மெல்ல ருசித்தவாறு அவர்கள் கடந்த கால நிகழ்வுகளை கிளறியபடி இருப்பது வழக்கம். அவ்வாறான நினைவுகள் அவர் முகத்தில் சிரிப்பையும் உள்ளத்தின் உள்ளே வெகு அழுத்தமான அதிர்வுகளையும் ஏற்படுத்துவது என்பது வாடிக்கை. அம்மூவருள் ஒருவர், சார்ஜ், நாம் 2 பெண்களுடன் ஜெர்மனுக்கு சுற்றுலா சென்றோமே, அது உனக்கு நினைவிருக்கிறதா என்றார். ஏன் இல்லாமல் என்று அதற்கு பதிலளித்த சார்ஜ் அந்த சுற்றுலா குறித்த பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்ததும் நண்பர் மூவரின் மனங்களிலும் வாலிபம் மீண்டும் துளிர்விடத் தொடங்கியது. உரையாடல் ஒவ்வொன்றாக தாவி தாவி அவர்களது திருமணத்தில் வந்து நின்றது. ஹோ, அது இன்னும் ஒரு முறை நிகழும் வாய்ப்பு இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் மூவர் மனங்களிலும் ஏற்பட்டது. சார்ஜ், எப்படி போய் நாம் அதில் விழுந்தோம் என்றே தெரியவில்லை. நான் திருமணமே வேண்டாம் என்று இருந்தேன். ஆனால் ஒரு முறை என்னுடைய கிராமத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கோடை ஆரம்பிக்கும் அந்த பருவத்தில் எங்கு பார்த்தாலும் மலர்களின் சிரிப்பு. அந்த சூழலில் ஒரு பெண்ணை பார்க்க நேரிட்டது. அவ்வளவுதான், என்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் நொறுங்கி பொடி பொடி ஆயின. திருமணம் செய்து கொண்டு அந்த கிராமத்திலிருந்து திரும்ப வேண்டிய நிலையாகிவிட்டது என்றார் மிகவும் விசனத்துடன். பியரி தன்னுடைய நிலையை சொல்ல ஆரம்பித்தார். சரிதான், அதே நிலைதான் எனக்கும் ஏற்பட்டது. சில விசித்திரமான அனுபவங்கள். அதற்குள் 3ஆம் நண்பர் அவர் பேசுவதை தடுக்கும் வகையில், உனக்கென்ன, நீ புகார் செய்யும் அளவிற்கு நிலை ஒன்றும் மோசமில்லை. மிக அழகான மனைவி உனக்கு கிடைத்திருக்கிறார். அழகு, அடக்கம் உனக்கெனவே பிறந்தது போன்ற ஒரு மனைவி. சத்தியமாக நீ அதிர்ஷ்டகாரன்தான் என்றார். அது என் தவறில்லையே, பியரி அதற்கு மறுமொழியளித்தார். தவறா? அதெப்படி? நீ சொல்வது உண்மைதான். என்னுடைய மனைவி எனக்கு தகுந்தவள். ஆனால் அந்த திருமணம் என் எண்ணத்திற்கு மாறாகவே நடந்தது. கிறுக்குத்தனமாக இருக்கிறது நீ சொல்வது. ஆம், நான் சொல்வது நிஜம். எனக்கு அப்பொழுது 35 வயது இருக்கும். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலேதும் இல்லாமல் தான் இருந்தேன். பெண்கள் என்றால் பெரிய எண்ணமெல்லாம் எனக்கு இருந்ததில்லை. ஒரு இச்சை மட்டுமே, அவ்வளவே. அது மே மாதம் என்று நினைக்கிறேன். நார்மண்டில் என் மாமா மகன் சைமனுக்கு திருமணம். மாலை 5 மணிக்கு மேசையில் அமர்ந்து நாங்கள் இரவு 11 மணி வரைக்கும் அங்கேயே அமர்ந்திருந்தோம். ஒரு மிலிட்ரி கர்னலின் மகளான டுமோலின் என்னோடு சேர்ந்து நாட்டியம் ஆடினாள். என்னை அடுத்திருந்த பூங்காவிற்கு அழைத்து சென்றார். சுற்றி சுற்றி என்னுடன் நாட்டியம் ஆடியபடி என்னை மிகவும் இம்சைப்படுத்தி கொண்டிருந்தாள். சரி போகட்டும், இன்று ஒரு நாள் தானே, நாளை சரியாகிவிடப் போகிறது என்று நானும் விட்டுவிட்டேன். ஒரு 11 மணிக்கு அந்த மண்டபத்தில் இருந்த பெண்கள் அனைவரும் சென்று விட்டனர். அதற்கு பின்னர் அங்கு இருந்த நாங்கள் குடித்து கொண்டும் புகைத்து கொண்டும் நேரம் கடத்தினோம். மண்டபத்தின் ஜன்னல்கள் அனைத்தும் திறந்தே இருந்ததால் தூரத்தில் கும்பலாக கிராமத்தினர் நாட்டியமாடிக்கொண்டு இருந்தனர். சிறிது நேரத்தில் 2 பெட்டிகள் நிறைய மதுபானங்கள் வந்து இறங்கின. இடையிடையே பெண்கள் கை நீட்டுபவர்களோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருந்தனர். எல்லா மேஜைகளிலும் உணவு பரிமாறப்பட்டிருந்தது. அந்த நிலவொளியில் கிராமிய இசை ஒளியின் பின்புலத்தோடு ஆண்களும் பெண்களுமாய் மதுவையும் உணவையும் சுவைத்தபடி ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்தனர். எனக்கும் அந்த விருந்தில் கலந்து கொள்ளும் ஆர்வம் மேலிட்டது. ஏற்கனவே கொஞ்சம் குடித்திருந்த எனக்கு
வெளியே நடக்கும் அந்த களியாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வெறி மிகுந்து விட்டதால் என்னோடு இருந்தவரை தவிர்த்துவிட்டு மெதுவாக மண்டபத்திலிருந்து வெளியேறினேன். அந்த இடத்தை அடைந்ததும் ஒரு கனத்த பெண்மணியின் கரங்களை பிடித்து கொண்டு என் மூச்சு முட்டும் வரை நாட்டியமாடினேன். பின்னர் கொஞ்சம் மது அருந்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் நடனமாடினேன். பின்னர் ஒரு பெரிய கிண்ண நிறைய சிடாரை குடித்துவிட்டு மீண்டும் நடனமாடினேன். நான் மிக நன்றாக ஆடியிருக்க வேண்டும். என் நடனத்தை பார்த்துவிட்டு வேறு சில இளைஞர்களும் என்னை போலவே ஆட ஆரம்பித்தனர். சுற்றியிருந்த பெண்கள் ஒவ்வொருவரும் என்னோடு சேர்ந்து ஆட வேண்டும் என்ற ஆவலில் என் மேல் விழுந்தடித்துக் கொண்டு இருந்தனர். ஒவ்வொருவருடனும் ஆடிவிட்டு ஒரு முறை குடிப்பேன். இப்படியே நேரம் சென்று கொண்டிருந்தது. காலை 2 மணி வாக்கில் நான் ஏகமாக குடித்திருந்தேன். என்னால் எழுந்து நிற்கக்கூட இயலவில்லை. என்னுடைய நிலை எனக்கு புரிய ஆரம்பித்ததால் நான் என் அறைக்கு திரும்பிச் செல்ல நினைத்தேன். தட்டு தடுமாறி வீட்டை அடைந்த போது வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். மௌனத்திலும் இருட்டிலும் வீடு மூழ்கியிருந்தது. என்னிடம் தீக்குச்சி கூட கையில் இல்லை. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். தலை சுற்றியதால் மாடிப்படியில் உட்கார்ந்து விட்டேன். நான் தங்கிய அறை 2வது மாடியில் 3வதாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அது மட்டும் என் நினைவில் உள்ளது. பக்கத்தில் இருந்த இரும்பு கைப்பிடியை பிடித்தபடி மெதுவாக படிகளில் ஏறினேன். என் முட்டிகள் துவண்டாலும் கைகளின் பலத்தால் நான் மெல்ல படிகளில் முன்னேறிக் கொண்டே இருந்தேன். ஒரு வழியாக 2வது மாடியை அடைந்த நான் மூச்சு விட்டபடி என் அறை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். இருட்டோடு சேர்ந்து என் கண்களும் இருள ஆரம்பித்தன. எப்படியாவது என் அறைக்குள் சென்றுவிட வேண்டும் என்று கைகளால் சுவரை தடவியபடியே கதவுகளின் எண்ணை எண்ணிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தேன். 1ஆம் கதவு. தொப்பென்று கீழே விழுந்து விட்டேன். மெல்ல எழுந்து நடந்து 2ஆம் கதவுக்கு அருகே மீண்டும் விழுந்தேன். எங்கே எண்ணிக்கையை மறந்து விடுவோமோ என்ற அவநம்பிக்கையில் 2 என்று உரத்த குரலில் சொல்லியவாறு முன்னேறினேன். மெல்ல என் கதவு கைக்கு தென்பட்டது. 3வது. இது என் அறை நின்று நினைத்த வண்ணம் கதவை தள்ளினேன். திறந்து கொண்டது. அது மூடப்படாமல் இருந்ததால் அதுதான் என் அறை என்று நம்பிக்கை மேலும் அதிகமாகியது. இருட்டில் நடந்து போகும்போது ஒரு சோபா இடறி அதில் விழுந்தேன். அப்படியே அந்த சோஃபாவில் படுத்துவிட்டேன். என்னுடைய அந்த நிலையில் அறையில் அலமாரியை தேடி தீக்குச்சியையும் மெழுகுவத்தியும் கண்டுபிடிப்பது என்பது நடக்காத காரியம். அதற்கே 2 மணி நேரம் ஆகலாம். அதற்கு பிறகு நான் என் உடையை வேற மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கும் காரியங்களா தெரியாததால் நான் என் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு அப்படியே என் காலணிகளை கழட்டிவிட்டு என் வயிற்றை இறுக்கி கொண்டிருந்த கோட்டையும் சற்று அவிழ்த்து சரி செய்துவிட்டு அப்படியே உறங்க ஆரம்பித்தேன். நான் மிக நீண்ட நேரம் தூங்கியிருக்க வேண்டும். திடீரென்று ஒரு குரல் என்னை எழுப்பியது. சோம்பேறி பெண்ணே, இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? மணி இப்பொழுது 10 ஆகிவிட்டது. அதைத் தொடர்ந்து இன்னொரு பெண் குரல் பதிலளித்தது. அதற்குள்ளவா? நேற்று ஆடியதில் மிகவும் சோர்ந்திருந்தேன் நான். அந்த உரையாடல் ஒரு விதமான பயத்தை எனக்குள் எழுப்பியது. என்ன செய்தேன் நான்? எங்கே இருக்கிறேன்? முதலாவதாக பேசிய பெண்மணியின் குரல் மீண்டும் ஒலித்தது. நான் இப்பொழுது ஜன்னல் திரைகளை தள்ளப் போகிறேன். அந்த பெண்மணி என் திசையில் நடந்து வரும் ஓசை கேட்டது. என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலை. என் தலைமேல் ஒரு கை பதிந்தது. யார் இது? நான் பதில் பேசவில்லை. அந்த பெண்மணி என்னை வெறித்தனமாக பிடித்து இழுத்தார். நானும் விடவில்லை. இருவரும் உருண்டு பிறண்டோம். எழுந்து ஓடும்போது அந்த பெண்மணி கத்த ஆரம்பித்து விட்டார். காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள்!
கன நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த அத்தனை வேலையாட்களும் அக்கம் பக்கத்தாரும் என்னை பார்த்து கூவிய அந்த பெண்மணியும் என்னை சுற்றி வட்டமிட்டனர். கதவுகள் திறக்கப்பட்டன, சீலைகள் ஏற்றப்பட்டன. அடுத்த நிமிடம் நான் கர்னல் டுமோலின் கரப்பிடியில் சிறைப்பட்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு தெளிவு வந்தது. நான் கர்னலுடைய மகள் அறையில், அவள் கட்டிலுக்கு பக்கத்தில் படுத்து கிடந்திருக்கிறேன். கர்னலிடமிருந்து விடுவித்துக் கொண்டு நான் ஓடி வந்து என் அறைக்குள் நுழைந்த போது பேய் அறைந்தது போல் இருந்தது. தாழ்பால் போட்டுவிட்டு என் கட்டிலில் அமர்ந்த போதுதான் கவனித்தேன், என் காலணிகளை அந்த அறையிலேயே விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று. வெளியே பரபரப்பாக கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக சத்தங்கள் கேட்டன. அரை மணி நேரம் கழித்து என் கதவை யாரோ தட்டினார்கள். யாரது? நான் கத்தினேன். அது என்னுடைய மாமா, மாப்பிள்ளையின் தந்தை. எழுந்து கதவை திறந்தேன். அவர் முகமெல்லாம் வெளுத்து கோபத்துடன் இருந்தார். என்னை மிகவும் கீழ்த்தரமாக பார்த்தபடி, என் வீட்டை நீ அசிங்கப்படுத்தி விட்டாய், புரிகிறதா உனக்கு என்றார். பிறகு என் முகத்தின் அருகில் வந்து மென்மையாக, ஆனால் முட்டாளே, காலை 10 மணி வரை அங்கு என்ன செய்து கொண்டு மாட்டிக்கொண்டாய்? வெறும் கட்டை மாதிரி தூங்குவதற்காகவா அந்த அறையில் நுழைந்தாய்? எதற்காக சென்றாயோ அது முடிந்ததும் வந்திருக்கலாம் இல்லையா என்றார். நான் விளக்கினேன். மாமா, என்னை நம்புங்கள், அங்கு எதுவுமே நடக்கவில்லை. நான் தவறாக அந்த அறைக்குள் நுழைந்து தூங்கிவிட்டேன். மாமா தன்னுடைய தோலை குலுக்கியபடி என்னை பார்த்து கத்தினார். அதிகம் பேசாதே, நான் மீண்டும் சத்தியமாக சொல்கிறேன் என்றேன். என்னை தொடர விடாது. அதேதான், அப்படித்தான் சொல்வாய் நீ என்றார். எனக்கு கோபம் வந்து விட்டது. நடந்தது என்னவோ மிகவும் தர்ம சங்கடமான விஷயம்தான். இருந்தாலும் அங்கு எதுவுமே நடக்கவில்லை என்றேன். இப்பொழுது அவருக்கு எதை நம்புவது என்பதே சிரமமான காரியமாகிவிட்டது. மீண்டும் கர்னலிடம் பேச அங்கிருந்து அகன்றார். அரை மணி நேரம் கழித்து அவர் அறைக்குள் வந்து ஒரு நீதிபதியைப் போல அமர்ந்தார். என்ன நடந்ததோ அதை விட்டுவிடுவோம். இப்பொழுது நாம் தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நீ பேசாமல் கர்னலின் மகளை திருமணம் செய்து கொண்டு விடு என்றார். என் இருக்கையிலிருந்து நான் குதித்தெழுந்தபடி கத்தினேன். ஒரு காலம் முடியாது. இறுகிய முகத்துடன் மாமா என்னிடம் வினவினார். பின்ன என்ன செய்ய போவதாக உத்தேசம்? நான் அழுத்தமாக சொன்னேன், என் காலணிகள் கிடைத்தவுடன் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். வேடிக்கையாக இருக்கிறதா? கர்னல் உன் மண்டையை பிளக்காமல் விடப்போவதில்லை. அவர் சொல்லியதை செய்பவர் என்றார். நானும் விடவில்லை. அப்படியானால் நான் அவருடைய மண்டையை பிளப்பேன் என்றேன். சரியாக யோசித்துப்பார். நீ எப்படி அங்கு சென்றாய் என்பது முக்கியமில்லை. ஆனால் அந்த பெண்மணியின் மானத்தை பற்றி யோசித்துப்பார். குடிகாரனின் பேச்சு என்றால் நீ சொல்வதை யாரு நம்ப போகிறார் சொல்லு என்றார். சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு செல்லும்போது நான் கத்தினேன். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போவது இல்லை என்றேன். அடுத்து 1 மணி நேரம் நான் என் அறையில் தனியாக இருந்தேன். என்னுடைய அத்தை அழுதபடியே என் அறைக்குள் வந்தார். அவரும் மாமாவை போன்று அதே முறையில் என்னிடம் பேச ஆரம்பித்தார். நான் சொல்வதை எவரும் கேட்பதாக இல்லை. அந்த பெண்மணி தன் அறையை உள்ளிருந்து தாழ் போடாமல் இருந்தாள் என்பதை அங்கு யாரும் நம்புவதாக தெரியலை. கர்னலின் கிடுக்குப்பிடியில் அந்த பெண் காலையிலிருந்து அழுதபடியே இருக்கிறாள். மீண்டும் என் அத்தை சொன்னார், அவளை திருமணம் செய்து கொள், பின்னால் வேண்டுமென்றால் திருமண முறிவுக்கு யோசிக்கலாம் என்றார். அத்தை சொன்ன அந்த முறை எனக்கு இந்த சூழலில் கொஞ்சம் சரியாக தோன்றியது. நான் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு எழுதி கொடுத்துவிட்டு ஊருக்கு திரும்பினேன். அடுத்த நாள் என்னுடைய முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எனக்கு செய்தியும் வந்தது. அடுத்த 3 வாரங்களில் நான் வேறு எதையும் யோசிப்பதற்கு முன்னரே திருமண பத்திரம் கையெழுத்தானது. ஒரு திங்கட்கிழமை அன்று விசும்பிக் கொண்டிருக்கும் அந்த பெண்ணுடன்
ஒரு சர்ச்சில் அவளை நான் என் வாழ்க்கை துணைவியாக ஏற்க சம்மதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. அந்த இரவு நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவளை நான் பார்க்கவே இல்லை. சர்ச்சில் ஓரக்கண்ணால் அவளை கவனித்தேன். அவள் அவ்வளவு அசிங்கமாக ஒன்றும் இல்லை. அன்று மாலை வரை அவள் என்னை பார்க்கவில்லை, எதையும் பேசவும் இல்லை. அன்று இரவு நடுநிசியில் நான் அவளிடம் திருமணம் முறிவுக்கான என்னுடைய திட்டத்தை கூறிவிடுவது என்ற தீர்மானத்துடன் அந்த அறைக்குள் நுழைந்தேன். அவள் அலங்கார பதுமையாக உடையணிந்து கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். நான் அறைக்குள் நுழைந்ததும் அவள் எழுந்து என்னிடம் வந்து, நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே செய்கிறேன், சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் என்றால் நான் என்னை மாய்த்துக் கொள்கிறேன் என்றாள். கர்னலின் மகள் மிகவும் அழகாகவே இருந்தாள். நான் அவளை மென்மையாக முத்தமிட்டேன். அது என் உரிமை அல்லவா? வெகு சீக்கிரத்தில் நான் உணர ஆரம்பித்தேன், இது நல்ல விதமாகத்தான் நடந்துள்ளது. இப்பொழுது 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதற்கு பின்னால் நான் இதுவரை என் திருமணத்தை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. பியரி கதையை சொல்லிவிட்டு மௌனமானார். அவருடைய நண்பர்கள் நகைக்க ஆரம்பித்தனர். இருவருள் ஒருவர், திருமணம் என்பது லாட்டரியை போன்றது, எந்த எண்ணையும் நாமே தேர்ந்தெடுக்க கூடாது, அதுவாய் அமைதல் வேண்டும் என்றார். அந்த கூற்றை முடிக்கும் விதமாய் அடுத்தவர் கூறினார், நீ சொல்வது சரிதான், ஆனால் நாம் இதையும் மறந்துவிடக்கூடாது. குடிகாரர்கள் சேர்ந்து பியரிக்கு பெண் பார்த்து வைத்தனர் என்பதை மட்டும். முற்றும். மனைவி